Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 9/6/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 3:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு பிக் அப்டேட் வந்திருக்குது. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டினுடைய ஆர்டர் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீட் யூஜி 2025 ரிசல்ட் எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். அதற்கான ஆர்டர் காப்பியை ஹைகோர்ட் கொடுத்துட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். மேற்கொண்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய அப்டேட் அண்ட் நோட்டிஃபிகேஷன், அதே போல் MBBS அட்மிஷன், அப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் இன்றைக்கி அந்த நீட் கேஸ் ஹியரிங்க்கு வந்துச்சு. என்ன கோர்ட் சொல்லியிருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போது இதுதான் அந்த செய்தி. போஸ்டட் டேட்டு இன்றைக்கி தான் 9/6/2025. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் பிக் டிசிஷன் ஆன் நீட் யூஜி ரிசல்ட் வில் பி டிக்ளேர்டு எக்ஸப்ட் 75 ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அந்த கேஸ் ஃபைல் பண்ண 75 மாணவர்களை தவிர மற்றவர்களுக்கு ரிசல்ட் தேர்வு முடிவுகள் வெளியிடலாம் அப்படின்ட்டு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஆணை பிறப்பித்து விட்டார்கள். மத்திய பிரதேஷ் நியூஸ், த இண்டோர் பெஞ்ச் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஹேஸ் கிவன் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு டிக்ளேர் த ரிசல்ட் ஆஃப் நீட் யூஜி ரிசல்ட் 2025. த கோர்ட் ஹேஸ் ஆர்டர் டு ரிலீஸ் த ரிசல்ட் ஆஃப் ஆல் எக்ஸப்ட் 75 கேண்டிடேட்ஸ். அந்த வழக்கு தொடுத்த 75 மாணவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு நீட் யூஜி 2025 தேர்வு முடிவுகளை வெளியிட எந்த விதமான தடையும் இல்லை, வெளியிடலாம் அப்படின்னு ஆர்டர் பிறப்பித்து விட்டார்கள், ஆணை பிறப்பித்து விட்டார்கள். இப்போது தமிழ்நாட்டில் சென்னை ஹைகோர்ட்லேயும் வழக்கு தொடுத்திருந்தவர்களுக்கு, ஆவடியில் கேஸ் ஃபைல் பண்ண அந்த மாணவர்களுக்கும் மறுதேர்வு நடத்த முடியாது அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் நீட் யூஜி 2025 ரிசல்ட்டை அந்த வழக்கு தொடுத்த 75 மாணவர்களை தவிர மற்றவர்களுக்கு தேர்வு முடிவுகளை வெளியிட எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழு விபரம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா, டேட்டு ஜூன் 9/2025 12:49 PM இந்த நியூஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீட் யூஜி 2025 ரிசல்ட், தேர் இஸ் அ பிக் அப்டேட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட். நீட் யூஜி 2025, த இண்டோர் பெஞ்ச் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஹேஸ் directed to declare the result of NEET UG exam 2025 of all except 75 candidate. அப்போது நீட் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வு முடிவுகளை வெளியிடலாம், அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, அந்த 75 மாணவர்களை தவிர்த்து. வழக்கு தொடுத்த இண்டோர் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுத்த அந்த 75 மாணவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு தேர்வு முடிவுகளை வெளியிட எந்த விதமான தடையும் கிடையாது. 75 candidates who filed the petition. In such situation, it is believed the NEET UG result of 2025 can be released on the scheduled date of June 14. அப்போது June 14 scheduled date, NTA ஏற்கனவே ஜூன் 14 தேர்வு முடிவுகளை வெளியிடுவதாக ப்ராஸ்பெக்டஸ்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த தேதியோ அதற்கு முந்தைய தேதியிலையோ எப்போ வேணாலும் நீட் யூஜி 2025 ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படலாம் அப்படிங்கிறத விட வெளியிடப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் gave the verdict. In fact, the final hearing of the petition filed regarding the result of NEET exam was held in the indoor bench of Madhya Pradesh High Court, in which the court while giving a verdict has given instruction to declare the result of NEET UG 2025 exam. At the same time, in the last hearing, NTA has submitted the report
said that the examination will not be conducted again because only 75 candidates have filed the petition regarding the choice at the examination center. அந்த குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் 75 மாணவர்கள் மட்டுமே வழக்கு தொடுத்துள்ளனர். இவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை தேர்வு நடத்த முடியாது அப்படிங்கிறது என்டிஏ தரப்பு வாதம். இதனை விசாரித்த மத்திய பிரதேச ஹைகோர்ட் அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது ஜூன் 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த 75 மாணவர்களை தவிர்த்து மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து இடங்களிலும் தேர்வு முடிவுகளை வெளியிட எந்தவிதமான தடையும் கிடையாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. வாட் ஹேப்பன்ட் அட் த எக்ஸாம் சென்டர், என்ன நடந்துச்சு? 49 சென்டரில் வேர் செட்டப் இன் இண்டோர் ஃபார் த நீட் யூஜி எக்ஸாம் டியூ டு த சடன் ஹெவி ரைன். மழை வந்ததுனால 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. த பவர் சப்ளை டு த சென்டர் சிட்டி அண்ட் த சென்டர் வாஸ் கட் ஆஃப். மெனி சென்டர் வேர் பிளங்க்டு இன் டு த டார்க்னஸ். இருட்டு இருந்தது. த சிச்சுவேஷன் வாஸ் சச் தட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேட் டு கம்ப்ளீட் த பேப்பர் இன் கேண்டில் லைட், மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் எழுதினாங்க. ஆஃப்டர் விச் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் ஃபைல்டு த பெட்டிஷன் இன் எம்பி ஹைகோர்ட். இதெல்லாம் நடந்து முடிந்த கதை. ஸோ அவங்க திரும்பவும் ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி திரும்பவும் ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்டிஏ தரப்பு வாதம். இதனை விசாரித்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அந்த 75 மாணவர்கள் யாரெல்லாம் வழக்கு தொடுத்திருந்தார்களோ அவர்களை தவிர்த்து மற்ற மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகளை வெளியிட எந்தவிதமான தடையும் இல்லை. ஸோ எதிர்பார்த்தபடி ஜூன் 14ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்னதாக தேர்வு முடிவுகளை என்டிஏ வெளியிடும். ஓகேங்களா? அதற்கான ஆணை அப்படிங்கிறது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. என்டிஏ ஸ்டேட்மெண்ட் வைல் ஹியரிங் த பெட்டிஷன் 15th மே 15ஆம் தேதி அந்த ஹியரிங்க்கு வந்தது. அதில் என்டிஏ தரப்பில் பதில் மனுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எதிர்பார்த்தபடி ஜூன் 14ஆம் தேதியோ அல்லது அதற்கு முந்தைய தேதியிலோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் வரல. இதற்கு பிறகு எந்த நேரத்திலையும் வெளியிடப்படலாம். அந்த 75 மாணவர்கள் யாரெல்லாம் வழக்கு தொடுத்தார்களோ அவர்களை தவிர மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து இடங்களிலும் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நைபர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட்டாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என் வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீட் யூஜி 2025 ரிசல்ட் வெளியிடுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. மத்திய பிரதேச ஹைகோர்ட் ஆணை பிறப்பித்து விட்டது. தமிழ்நாடு சென்னையில் பதியப்பட்ட வழக்கும் நிராகரிக்கப்பட்டது. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.